பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்த காரியம் வேத வசனத்தின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகள் என்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா தேவன் ஆவியாக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, மனுஷனில் உள்ள ஆவியையே அன்றி எவன் மனுஷனுக்கு உரியவைகளை அறிவான். அதே போல தேவனுடைய ஆவியையே அன்றி எவன் தேவனுக்கு உரியவைகளை அறிவான். நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். அதை நல்லா கவனிங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் ஆவிக்குரிய வாழ்க்கை. சரியா? ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும் அப்படின்னா தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்ம கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு சொந்தக்காரர் அல்ல, ஒரு குறிப்பிட்ட டினாமினேஷனுக்கு சொந்தக்காரர் அல்ல. இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேருக்கும் சொந்தமானவர் பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா நாம் பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் நமக்காக பாடுபட்டு அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறோம். அதே போல் உயிர்த்தெழுந்த இயேசு பெந்தைக்கோஸ்து என்கிற நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பெற்றுக்கொள்ளணும். அவங்களுக்கு அவங்க அந்த சபை, இவங்க இந்த சபை, அவங்க அப்படி இவங்க இப்படி, அந்த இதே கிடையாது. உண்மையாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சொந்த இரட்சகராக அவரை ஏற்றுக்கொண்ட மனிதன் கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். சரிங்களா? நம்ம நேற்று ஒரு காரியத்தை பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை தேவனுக்கு வாசஸ்தலமாக நம்முடைய வாழ்வை கட்டுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படணும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியரில் சொல்லுவார் நினைக்கிறேன். அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவர் மேல் வேறு கொண்டவர்களாகி அவர் மேல் கட்டப்படும் கட்டடம். ஃபாதர் பெர்க்மான்ஸ் கூட ஒரு அழகான ஒரு பாட்டு பாடுவார். அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், அவருக்குள் நான் வேறு கொண்டேன். இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், அவருக்குள் நான் வேறு கொண்டேன். அவர் மேல் எழும்பும் கட்டடம் நான், அவர் மேல் எழும்பும் கட்டடம் நான். அசைவதில்லை தளர்வதும் இல்லை, அசைவதில்லை தளர்வதும் இல்லை. அழகான பாட்டு. ஃபாதரையா வசனங்களை தான் பாடலாக பாடியிருப்பாங்க. ஓகே, அப்போ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் பழைய ஏற்பாட்டு செய்தியிலிருந்து ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிறார். நான் அந்த வசனத்தை படிச்சுட்டு அப்புறம் பழைய ஏற்பாடு வசனத்தை படிக்கிறேன். எபேசியர் 3ஆவது அதிகாரம் 6வது வசனம். எபேசியர் 3:6. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டது போல முற்காலங்களில் வெளிப்படுத்தப்படலை அப்படிங்கிறாரு. அப்போ நல்லா கவனிச்சுக்கிடணும். நீங்கள் அப்போஸ்தலர் மூலமாக, பரிசுத்தவான்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நிறைய வெளிப்பாடுகளை கொடுத்தார். அதாவது எப்படிப்பட்ட வெளிப்பாடுனா வேதத்துக்கு புறம்பான வெளிப்பாடு கிடையாது. அதை புரிஞ்சுக்கிடணும். முற்காலத்தில் ஆவியானவராலே அறிவிக்கப்படலை அப்படின்னா அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புறஜாதிகள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு வசனம் இருக்குது. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வரும். ஒரு குரூப் என்ன சொல்லும் அப்படின்னா, மோசேயினுடைய நியாய பிரமாணத்தின்படி நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படி நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்படலைன்னா ரட்சிக்கப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல. அப்போ என்ன வரும், அப்படி ஒரு இதுவாகி
வேத வசனத்தின் மூலம் தான் அதுக்கு ஒரு தீர்வு காணுவாங்க. அப்போ என்ன தெரியுமா தீர்வு காணுவாங்க? புறஜாதிகளும் கிறிஸ்துவுக்குள்ளே வரணும்னு சொல்லி ஆண்டவருடைய வேத வசனம் இதுக்கு ஒத்து வருது அப்படின்னு சொல்லி யாக்கோபுங்கிறவர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த அடிப்படையில் தான் அப்புறம் அந்த சபை நடக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதத்தில் சொல்லப்பட்டது தான், ஆனால் மற்றவங்களுக்கு அது வெளிப்படுத்தப்படலை, அதனோட ரகசியம் தெரியல. அந்த ரகசியங்கள் எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக வெளிப்படுத்தப்படுச்சு. உதாரணமாக சொல்கிறேன், பவுல் இதை கூட ரகசியம் தான் சொல்லுவார். எதை ரகசியம் சொல்லுவார்? இந்த ரகசியத்தை அவர் எனக்கு அறிவித்தார் அப்படிம்பார். இந்த ரகசியத்தை எனக்கு அறிவித்தார். நம்ம என்ன படிக்கட்டுமா? எபேசியர் 3:3 அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்கு உள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். ஆண்டவருடைய கிருபையினால் பவுலுக்கு சில ரகசியங்களை கத்தர் சொன்னார். ஆனால் வேதத்துக்கு வெளியே இருந்து சொல்லலை, வேதத்துக்கு உள்ளே இருந்துன்னு சொன்னார். சில பேர் ரகசியங்கிற பேரில் வேதத்தை விட்டு வெளியே போய் என்னெல்லாமோ பேச ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு இது எங்களுக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியின் மூலமாய் வெளிப்படுத்தப்படாத காரியங்களை வஞ்சிக்கிற ஆவியினால் சில பேர் இன்றைக்கி பேசுகிறாங்க. நல்லா கவனிங்க, பவுல் சொன்ன சில ரகசியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல ரகசியம் சொன்னாரா? என்ன ரகசியம்? வேதத்தில் ஏற்கனவே இருக்கிற ரகசியம்தான். எப்படின்னு தெரியுமா? அதாவது மற்றவங்களுக்கு அது வெளிப்படுத்தப்படலை, அது பவுலுக்கு வெளிப்படுத்தப்படுது. புறஜாதிகளை பற்றி, புறஜாதிகளும் கிறிஸ்துவுக்குள்ளே வருவாங்க, புறஜாதிகளும் கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரராக இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ரகசியம் பவுலுக்கு சொல்லப்படுச்சு. அதே போல் இன்னொரு ரகசியத்தை சொல்கிறாரு. அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், கடைசிய காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்தில் நாம் எல்லாம் மர்வமாகவும் நாம் நித்திரை அடைவதில்லை. அது ஒரு ரகசியம் சொல்லுவார். அதே போல் இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன், புறஜாதிகளுடைய காலம் நிறைவேற வரைக்கும் யூதருடைய ஒரு பங்கு எப்படி இருக்கும்னா கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதுவும் ஒரு ரகசியம் தான் சொல்லுவார். பவுல் நிறைய ரகசியங்களை சொல்கிறாருங்க. ஏங்க, சங்கீதத்தில் போட்டிருக்கு, கர்த்தருடைய ரகசியம் அவர்களுக்கு பயந்தவரோடு கூட இருக்குதான். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்களோடு அவர் ரகசியம் உண்டுன்னு பைபிளில் போட்டிருக்கு. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். யோபு கூட சொல்லுவார், அவருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறாரு. அப்போ நான் என்ன சொல்ல கர்த்தர் விரும்புகிறாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருப்பீர்களே, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வேதத்தில் மறைந்து கிடக்கிற ரகசியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்களுடைய செய்தி ரகசியங்களை வெளிப்படுத்துகிற செய்தியாக இருக்கும். புரியுதா? இன்றைக்கி நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறதை நீங்கள் கேட்டிருக்கலாம். அதான் நேற்றே சொன்னேன், அரசியல்வாதிகளுக்கு கூட இயேசு கிறிஸ்துவை பற்றி எடுத்து பேசுகிறாங்க. கிறிஸ்மஸ் வந்தால் நம்மளை விட நல்லா பிரசங்கம் பண்ணுற ஆட்கள் யாருன்னா அரசியல்வாதிகள் இருக்காங்க. ஆனால் அவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் அல்ல. தேவனுடைய ஆவி வேத வசனங்களை சேர்க்கும் என்று பைபிளில் போட்டிருக்கு. நான் படிக்கிட்டு வந்த வசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் இந்த அடிப்படையில் தான் பவுலுக்கும் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. நான் சொல்கிறேன் பாருங்கள், ஏசாயா 34:16. ஏசாயா 34:16 கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றாயிலும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அப்போது இந்த வசனத்தினுடைய ரகசியம் அடுத்தது எங்கே இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. கர்த்தருடைய ஆவி தான் நமக்கு அதை சேர்க்கும். நமக்கு நினைப்பூட்டுவார் தெரியுமா? ஒருவேளை பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த ஆவியினர் மூலமாக வேத வசனங்களை, அதாவது தேவனிடத்தில் கேட்டு பிரசங்கிக்கிற பிரசங்கிமாருக்கு இந்த அனுபவம் உண்டு. நான் யாரையும் இது பண்ணலை, ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நாங்கள் நிறைய படிச்சிருக்கோம், அப்படி படித்து இப்படி படித்த அறிவில் பேசுகிறவங்களுக்கு இந்த அனுபவம் இருக்காது. ஆனால் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு பிரசங்கிக்கிற பிரசங்கிக்குமாருக்கு அந்த அனுபவம் உண்டு. தாழ்மையாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு அந்த அனுபவம் உண்டு. தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனிடத்தில் வார்த்தைகளை வாங்கி பேசும் பொழுது எங்கெங்கே வசனம் இருக்குன்னு உள்ள அப்படி பரிசுத்த ஆவியினர் வெளிப்படுத்துவார். இன்றைக்கு வரைக்கும் பிரசங்கம் பண்ணுகிறோம் ஆண்டவருடைய கிருபையினால் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை. அதனால தான் பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் மாம்சத்தின்படி பேசலை, ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு நாங்கள் சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சொல்லுவார், ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் இது அறிய மாட்டான் அப்படிங்கிறாரு. எப்படி ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறாரு. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் எவ்வளோ படிச்சிருக்கோம், என்னெல்லாம் பட்டம் வாங்கியிருக்கோம், டாக்டரேட் வாங்கியிருக்கோம், நாங்கள் பிஷப்லாம் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி நான் நேற்று கூட ஒன்று படித்து பார்த்து திடீர்னு ஒருத்தர் பிஷப்னு போட்டுருக்கு, எனக்கு பயமாயிருச்சு அது பார்த்தோன்னே. என்னடா இது நம்ம ஆட்கள் அப்படி டப்பான்னு சின்னது எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா பொசுக்குன்னு பிஷப் ஆகிட்டே இருக்காங்க எல்லாரும். ஆச்சரியமாக இருக்குது. கர்த்தர் நல்லவர்.
நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினர் கொடுக்குற வார்த்தைகளை வாங்கி திருச்சபைக்கு பிரசங்கம் பண்ணுறவன் தான் உண்மையான ஊழியக்காரன். சரியா? பரிசுத்த ஆவியினர் கொடுக்குற வார்த்தைகளை வாங்கி பேசணும். அப்படி பேசுகிறவங்க கிட்ட தான் ரகசியங்கள் வெளிப்படும். வேதத்தில் மறைந்திருக்கிற ரகசியம், சில பேர் வேதத்துக்கு வெளியிருந்து நிறையா சரித்திரபூர்வமாக அதுன்னு சொல்லுவாங்க. அதை விட சிறந்தது எது தெரியுமா? வேதத்துக்குள் மறைந்திருக்கிறவைகளை நாம் பார்க்கும்படி கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பார் பரிசுத்த ஆவி மூலமாக. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் வேதத்தில் மறைந்திருக்கிற ரகசியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவர். சரியா? அதனால் பரிசுத்த ஆவி பெற்ற மனுஷனுடைய பிரசங்கத்துக்கும் பரிசுத்த ஆவி பெறாத மனுஷனுடைய பிரசங்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் அதில் இன்னொன்று வேணால் சொல்கிறேன். இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? கண்கார்டன்ஸ்னு ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? கண்கார்டன்ஸ்னு ஒன்று இருக்குது. இவங்க ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்துக்கு எங்கே தான் போகிறாங்க? நிறைய பேர் கண்கார்டன்ஸை தேடி தான் போகிறாங்க. அதாவது ஆண்டவர்கிட்ட வார்த்தையை வாங்கி ஆண்டவர் சொன்னதுக்கப்புறம் தெரியாத ஒரு வார்த்தையை தேடினா கூட தப்பு இல்லை. இவங்க அப்படி கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை வாங்குறது கிடையாது. இவங்களா போகிறது கண்கார்டன்ஸை திறக்கிறது படி. இப்போ இன்னும் சொல்லப்போனால் இது பைபிள் ஆப் செல்ஃபோனில் வந்துருச்சு. அதன் மூலம் இன்னும் நிறைய பேர் ஒரு டாபிக் எடுத்துக்கிறாங்க. ஐயா, அப்படி பிரசங்கம் பண்ணாதீங்க ஐயா. தேவ சமூகத்தில் அமர்ந்துருங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை பிரசங்கம் பண்ணுங்கள். இல்லைனா 52 வாரத்துக்கும் 52 தலைப்புகளை சில இடத்துல கொடுத்துட்றாங்க. அப்படி பிரசங்கம் பண்ணாதீங்க. தேவ சமூகத்தில் அமர்ந்துருங்க. உங்களுக்கு கர்த்தர் இந்த வாரம் என்ன சொல்கிறாரோ அதை உங்கள் சர்ச்சுக்கு சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் கன்வென்ஷனுக்கு போனால் சொல்லுங்கள். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அந்த அனுபவம் இல்லாமல் இருக்குங்க. பரிசுத்த ஆவி உண்மையாகவே உங்களுக்குள் இருப்பாரே ஆனால் இந்த அனுபவம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளேருந்து பொங்கி வரும். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் மறைந்திருக்கிறவைகளை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் செய்கிற கிரியை என்னங்க? ஆதிகாலங்கள் மறைந்திருக்கிறவைகளை நமக்கு வெளிப்படுத்துவாராம். பவுல் இன்னும் சொல்கிறாரு, நேரம் ஆயிரும். நீங்கள் பவுல் சொல்ல இன்னொரு வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதே இதில் அதே எபேசியர் 3 அதிகாரத்தில் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். அந்த ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். எபேசியர் 3:11 இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதிகாலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் எல்லாருக்கும் ரகசியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆதிகாலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியங்களை வெளிப்படையாக எல்லாருக்கும் காண்பிக்கிறதுக்கு எனக்கு அந்த கிருபை அளிக்கப்பட்டிருக்குங்கிறாரு. அந்த கிருபை எப்படி வந்துச்சு? பரிசுத்த ஆவினால தான் வந்துச்சு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்துகிறாரு. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா இன்றைக்கி சில பேர் சொல்கிறாங்க, என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நான் சாரி, நான் யாரையும் குற்றப்படுத்துறதுடைய நோக்கம் கிடையாதோ, அப்படி செய்ய மாட்டேன். ஆனால் கேட்குறதுக்கு வேதனையாக இருக்குது. என்ன பண்ணுறாங்க? வசனம் இருக்குது இல்லையா? கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. அப்போ விடுதலை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு வாந்தி எடுத்தால் தான் வருதுங்கிறாங்க. சில பேருக்கு கிடந்து உருண்டு பிறண்டாக தான் வருதுங்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் நிறைய சொல்கிறாங்க, அப்படி பந்திச்சோம் இப்படி பண்ணோங்கிறாங்க. என்ன சொல்லனே தெரில. செய்வனையை போய் நாங்கள் எடுக்கிறோம் போய் கையில் அப்படிங்கிறாங்க. நாங்கள் எடுத்து தரோம். அதுக்கு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுற ஆட்கள்லாம் இருக்குது. அதை விட ஒரு கொடுமையே சொல்கிறேன். மெட்ராஸில் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. இந்த ஒன்றையும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கிடுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கிறது எங்கள் மெட்ராஸில் எங்கன்னா ஈக்காடு தாங்கல் பக்கம் இருக்காங்க அவங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரங்க ஜோமன் வந்திருக்காங்க. கண்ணில் உப்பு தண்ணி வேறு அடிக்கிறாங்களாம். அடிச்சுட்டு என்ன சொல்கிறாங்களாம், ஒரு குழியை தோண்டி அதில் தண்ணியை ஊற்றுறாங்க. உப்பு தண்ணியை ஊற்றிட்டு அதில் மிதிச்சிட்டே இருக்காங்க. என்னன்னு கேட்டால், நான் இப்படி மிதித்து ஜோம் பண்ண ஈக்காடு தாங்கலில் உங்கள் வீட்டில் வைக்கப்பட்ட அந்த செய்வன தகடு பீச்சில் போய் வெளியே போயிடும். எங்கே போய் வெளியே போயிடும்? பீச்சில் வெளியே போயிருமா. எங்கள் ஈக்காடு தாங்கல் எங்கே இருக்குது? பீச் எங்கே இருக்குது? இங்கே ஒரு குழி தோண்டி உப்பு தண்ணியில் போட்டு மிதித்தா அது பீச்சில் வெளியே போயிருமா? ஏன் யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் என்னங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேட்டால் பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகள் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்குலாம் தெரியாது அப்படிங்கிறாங்க. வேதத்தில் இருந்தால் செய்யுங்க. ரொம்ப அழகாக இருக்குது. என்ன தொட்ட வசனங்க. பவுல் சொல்லுவார், என்னிடத்தில் கண்டும் கற்றும் கேட்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். பவுல் யாரையும் வாந்தி எடுக்க வைக்கலை. பவுல் எங்கேயும் யாரையும் போட்டு உருட்டி பரட்டி எடுக்கலை. பவுல் எங்கேயும் போய் செய்வனை போய் எங்கேயும் போய் எடுத்ததா பைபிளில் சொல்லலை. வேதத்தில் சொல்லப்படாதவைகளை நாம் செய்யாத வரைக்கும் நாம் நல்ல ஊழியக்காரன். வேதத்தில் இல்லாததை பைபிளில் போட்டிருக்கு, காணாதவைகளில் துணிவாய் நுழைவோம் என்று சொன்னால்
நாம் சிக்கிக்கொள்வோம். ஏன்னா நியாய தீர்ப்பில் நம்மளை நியாயம் தீர்க்க போகிறது கர்த்தருடைய வசனம். ஆண்டவர் உங்கள் வசனத்தில் இது சொல்லியிருக்கு, நான் செஞ்சேன் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். ஆனால் வசனத்தில் சொல்லலை அப்படின்னா நம்ம நியாய தீர்ப்பில் சிக்கிக்கிடுவோம். எச்சரிக்கையாக இருப்போம். பரிசுத்த ஆவியானவர் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர். பரிசுத்த ஆவியானவர் ஆதி காலங்கள் முதல் மறைந்திருக்கிற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ரகசியங்களை நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது உங்களுடைய கண்களை திறந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.